ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. அன்பான உங்க அனைவருக்கும் என்னோட அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, தண்ணி தான் தண்ணியை கேக்குது, ஆமா. காற்று தான் காற்று கேக்குது. கட்டாயம். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு கூட உணவு தான் உணவை அந்த பூமியான விஷயம் வந்து எடுக்குதுன்னு சொன்னீங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அந்த கட்டாயம். இங்க எல்லாரும் பாருங்க, அந்த நான் ஒருமைன்னு சொன்னலையா ஒரு குணம். இப்ப ஆமாங்க. அந்த ஒருமை குணத்துல வரும்போது, இப்ப இது கூட ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ஏற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் எனக்குள்ள. அதை பத்தி சிந்திக்கும் போது ஆமா, இங்க நம்மளுக்கு இந்த உடலுக்கு என்னென்ன தேவை நம்ம கொடுக்குறோம். எப்படி உண்மை. கொடுக்குறோம்னா, தாகம் வருது, அப்ப நம்ம தண்ணியை கொடுக்குறோம். ஆமாங்க. அப்ப தண்ணியோட கண்டென்ட் குறையுது. அப்ப தண்ணியோட கண்டென்ட் குறையுதுன்னு எது சொல்லுவோம்? தண்ணி தான் சொல்லுவோம் உங்கள்கிட்ட. ஆமா, தண்ணி தான் சொல்லும். புரியுதுங்களா? ஆமா. இப்ப இதுதான் நடக்குது. நம்ம உடலுக்குள்ள நடக்கிற அந்த பஞ்சபூதத்துல ப்ராசஸ் என்னன்னா, தண்ணி தேவைன்றது தண்ணி தான் கேட்குது. ம். உள்ள ஒரு ஹீட்டு குறையுது அப்படின்னா, ஹீட்டு கம்மியா இருக்குதுன்றது ஹீட்டு தான் கேக்குது. ஹீட்டு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே போல பசின்றது நிலத்தை பூமியை குறிக்கக்கூடியது. இந்த உடல் சம்மந்தப்பட்ட மாதிரி தான். இப்போ உடல்ல வயிற்றுல ஒரு பசினும் போது பூமிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ காய்கறி எடுத்து நீ உள்ள போட்டு உன் பசியை நீ ஆட்டிடு. உண்மை, உண்மை. புரியுதுங்களா? புரியுது. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா கூட அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள தோணும் போது தான் அந்த வெளியே அந்த வர சத்தத்துக்கும் இது ரியாக்ஷன் காட்டும். ரியாக்ஷன் காட்டி இது ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லும். அப்போ ஒரு வலி வந்தாலும் அந்த வலி தான் அத்த வலிக்கு தீர்வா இருக்குது. இப்போ உள்ள வலிக்கும் போது உள்ள ஒரு பெயின் வருது, அந்த பெயின் நீ சத்தமா வெளிப்படுத்து, எனக்கு உள்ள வலிக்குது, ஆமா ஆமா, அப்ப எனக்கு கிளியர் பண்ணு. புரியுதுங்களா சொல்றது? இப்ப எல்லாம் பாருங்க, அதை தான் கேட்குது. இங்க நம்ம அப்படிதான் வாழ்ந்துருக்கிறோம். நம்ம எப்படி வாழ்ற இந்த இடத்துல பொறுத்தீங்கன்னா, உனக்கு தேவை, எனக்கு இது தேவைப்படுதுப்பா, எனக்கு உணவு தேவை, எனக்கு இடம் தேவை, எனக்கு காசு தேவை, எனக்கு சந்தோஷம் தேவை. நம்ம எப்படி சுயநலமான ஒரு வாழ்க்கையை மூவ் பண்றோம். ஆமா, புரியுதுங்களா? இதே மாதிரி தான் நம்மளோட எனக்கு உனக்கு தேவை ஆரம்பிக்கிறேன், அப்புறம் உனக்கு குடும்பம் வருவாங்க, என் குடும்பத்துக்கு தேவை ஆரம்பிக்கிறேன், என்ன சார்ந்த ஒரு விஷயத்தை பண்றேன், உன்னை சாதனை நீ பண்ற. இப்படின்னு பண்ணும்போது நம்ம அப்புறம் பிரிஞ்சு போறோம். எனக்கு என் தேவை அப்படின்னு பண்றோம். இப்போ அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஆணு பெண்ணா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு எவ்வளவு பலவா மாறி இருக்குது பாருங்க. எத்தனை கோடி மக்களா மாறிக்கிறோம். ஆனா ஒரே விஷயம், ஆண் பெண் தான். அதுல வேற எந்த மாற்றம். குடும்பம்ன்றது ஒண்ணுதான். அதே போல பல குடும்பம், ஆனா ஒண்ணுதான். இப்ப இதே போல பஞ்சபூதங்கள் புறப்பட்டது ஒண்ணுதான் தான் புறப்பட்டது. இப்ப நீங்க சொல்ற இறைத்தன்மை தான் அது பஞ்சபூதங்கள். ஆமா, இப்ப நீர் நெருப்பு அது ஒண்ணுல இருந்து ஒண்ணு பிறப்பட்டுதான் வந்தது. இப்ப அது வந்துதான் தேகத்தை உருவாகிறது. புரியுதுங்களா? இப்ப தேகத்துறை, இப்ப இந்த தேகத்தை கொண்டு இப்ப நம்ம வாழ்றோம். இப்ப நான் வாழும் போது ஒருமையில இருங்க, கருணையா இருங்க, அன்பா இருங்க, நான் நிறைய விஷயம் பேசுறேன். இப்ப அது இருந்தா என்ன நடக்கும் நான் சொன்னேன். பிறரோட கஷ்டத்தை நீ உன் கஷ்டமா பாரு, பிறர் வழியை உன் வழியா பாரு. அப்படி பார்க்கும்போது என்னன்னா, உனக்கு வழியே இல்லை, ஆனா பிறர் வழியை பார்த்து நீ ஃபீல் பண்ணும் போது, அவங்க என்ன செய்யற நீ ஆசைப்படும் போது உங்ககிட்ட அந்த வழி வரத்த சூழல் தடுத்துடும். அந்த மாதிரி சூழ்நிலை அமையாது. ரெண்டாவது அந்த 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 சிந்தனை நல்லா இருக்கும் போது வரும்போது உங்ககிட்ட ஒரு அறிவே போடப்படும். அந்த சிந்தனை இருக்கும். யோசிக்கும் போது நமக்கு ஃப்ரீ இருக்கும், நம்ம ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ அந்த நிகழ்வு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சு அது அறிவாவே கன்வே ஆயிடும். ஒரு ஆழமான சிந்தனைக்கு போக முடியும், ஈஸியா போக முடியும். உன்னை அறிவாவே கன்வே பண்ணிடும். இப்ப இதே நிகழ்வு இந்த உடம்புல நடக்குது. இப்ப இந்த பூமியில நம்ம வாழும் போது நம்ம சகஜமா நம்ம அன்பா எல்லாத்தையும் ஒரு மேல எல்லாரும் ஒன்னா நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை சூப்பரா லீட் பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சியா யூஸ் பண்ணலாம், ரொம்ப அறிவோட லீட் பண்ணலாம், கம்ஃபர்டபுளா ரொம்ப சூப்பரா நம்ம எல்லாம் லீட் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையுமே அன்பா இருந்தா. ஏன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அது திரும்பி வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம அன்பை மட்டுமே நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அப்போ இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். இது இந்த மாநில வாழ்க்கையில. இப்ப இதே விஷயம் இந்த உடம்பு நடக்குது. இந்த உடம்புக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. நான் தண்ணி வேணும்னா தண்ணி தான் கேட்குது. ஒரு சூடு வேணும்ன்றத ஹீட்டு தான் கேட்குது. இப்ப பசின்னும் போது வயிற்றுல பசி இருக்கும்போது உன்னை காய்கறி சாப்பிடணும். பசின்றத பசி தான் கேட்குது, எனக்கு பசிக்குது அப்படின்றத உணவுன்ற ஒரு பொருளே உள்ள கேட்குது. இதுதான் ஒரு உண்மையான தன்மை. வயிற்றுக்குள்ளதான் உணவு போடுவோம். அந்த உணவு இடத்துல உணவு இல்லைன்றது அந்த இடம் தான் கேட்குது. அப்போ உணவு இல்லைன்னு உணவே கேட்குது. உணவே கேட்குது, கம்மியா இருக்குது, எனக்கு உணவு உண்மைதான் கேட்டாகணும். இப்ப தண்ணி இல்லைன்னு எது கேட்கணும்? தண்ணி தான் கேட்கணும். காத்து இல்லைன்னு எது கேட்கணும்? காத்து தான் கேட்கணும். எனக்கு சுவாசம் பத்தல, எனக்கு சுவாசத்தை கொடுங்க அப்படின்னு அது காத்து தான் கேட்கணும். இப்ப ஹீட்ல இருந்து ஹீட் தான். இப்படி இப்போ ஒரு பொருளை அதாவது பொருள் அதை தான் கேட்குது. ஆனா கருணை மிகுதி ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, இதுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த பஞ்சபூதம் ஒரே பொருள் உருவானது. இந்த பஞ்சபூதத்துல உடல் கட்டாயம் பாது. இப்ப நான் சொன்ன காத்துக்கு வலிக்கும், நெருப்புக்கு வலிக்கும், நீருக்கு வலிக்கும் நான் சொன்னேன் இல்லையா? இப்ப இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி போகும்போது எனக்குள்ள அதான் புரியுது. ஏன் தண்ணி இல்லைன்னா ஏன் அதை காத்து சரி பண்ண முடியாதா? தண்ணி இல்லை, என் உடம்புல தண்ணி குறையுதுன்னா அதை காத்து சரி பண்ண முடியும். ஒரே கண்டெய்னர்ல கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஒண்ணு பிரிஞ்சதுதான். அப்ப ஒருமை உருவானா இப்ப அது ஒருமை அன்பு ஆயிடுச்சு. அதுக்கு எப்பா தண்ணி குறைது போகணும்னு காத்து நினைச்சதுன்னா காத்து அந்த தண்ணியை கொடுத்து இந்த உடலை சரியான தன்மைக்கு கொண்டு வர முடியும். தண்ணியே நீ குடிக்காம இருந்தா கூட. உண்மைங்க. புரியுதுங்க சொல்றது? இதே தான் ஹீட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதே தான். இப்போ ஏன்னா இப்போ ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு கம்பெனி வச்சுங்களேன். ஒரு கம்பெனில ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு பிளான்ட் இருக்கும். இப்ப அந்த 5 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பிளான்ட்டுமே 5 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் 5 பேர் இருப்பாங்க. ஆனா 5 பேர் ஒருமையில இருந்தாங்கன்னா
இந்த பிளான்ட் எந்த ஃபால்ட் இல்லாம இந்த கம்பெனி சூப்பரா ரன் பண்ணலாம். கண்டிப்பா. சும்மா ஒரு கம்பெனி ஒரு சொல்றேன் சூப்பரா ரன் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பிரச்சனை, இந்த டிபார்ட்மெண்ட் தெரியாம அந்த பிரச்சனை நடக்காது. ஏன்னா எல்லாமே ஒரே கம்பார்ட்மெண்டா தான் இருக்குது. ஒரே கம்பெனி, ஒரே ஓனர், ஒரே இடத்துல சம்பளம் வாங்க போறேன், எனக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் பண்ணா வெளியே போகுது இந்த பொருளா இருந்தாலும். அப்போ இந்த 5 பேருமே ஒண்ணுதான். ஆனா 5 பேருக்குள்ள கொஞ்சம் பிடிக்கலையோ இல்ல தெரியாம இல்ல அவரை பத்தி அக்கறை இல்லாம இந்த மாதிரி நார்மலா நம்ம உலகில் வாழ்க்கை மாதிரி என்னோட வேலைப்பா என் டைம் நான் மட்டும் பார்ப்போம்னா இங்க அடிக்கடி ஒரு பிரச்சனை உள்ள உருவாகும். ஆனா இதுவே நான் சொன்ன அந்த ஒருமை இல்ல அன்பா இவங்க வாழ்ந்த இவங்க அந்த 5 கம்பார்ட்மெண்ட்ல வரும் அந்த ஒருமையில அந்த அன்போடு இருந்தாங்கன்னா எந்த ஃபால்ட்டும் இல்லாம இந்த கம்பெனி சூப்பரா ரன் ஆகும். உண்மைதானே? ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஒண்ணுக்கு ப்ராசஸ் ஆகி போகுது. அவன் கரெக்டா சொல்ல முடியும் இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி இருந்து நீ பாரு. ஆனா இவன் மறந்துட்டு இருந்தாலோ இல்ல இவங்க அவன் மேல அக்கறை இல்லாம இருந்தாலும் இவனுக்கு இவன் வேலை மட்டும் தான் அக்கறை இருந்துச்சுன்னா அவனால சொல்ல மாட்டான். அப்ப சொல்லனா ஒரு பிரச்சனை வரும். இப்படிதான் ஒரு கம்பெனில ஒரு இஷ்யூஸ் வருது. அப்படி இஷ்யூஸ் வரும்போது அந்த கம்பெனி ரொம்ப சமைச்சு போய் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணுபட்டு எல்லாரும் ஒண்ணு கூடி அதை சரிப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இதே கண்டென்ட் தான் இந்த உடம்புன்ற ஒரு பஞ்சபூதத்துக்குள்ள நம்ம வரும்போது காத்து இல்லைன்றத காத்து சொல்லுது, நீர் இல்லைன்றத நீர் சொல்லுது, நெருப்பு இல்லைன்னு நெருப்பு சொல்லுது, பசின்றத பசியே சொல்லுது, எனக்கு தேவை உணவு போடுங்கன்னு. இப்ப இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்மளுக்குள்ள வலின்றத வலியே சொல்லுது, நம்ம கிட்ட உள்ள பெயின்ன்றத பெயினை தான் சொல்லுது. உங்ககிட்ட உள்ள வலிக்குதுன்னு சொல்லிட்டு சத்தமா ஒரு வலி வெளியோ அந்த வலியை கிளியர் பண்ணுங்கன்னு. வலிக்கிறதுனால தான் அந்த வலியை கிளியர் பண்ணி வலியை கத்தும். அப்புறம் உள்ள அது குறையுது, அது அதிகமாக வெளிப்படுது. எல்லா பொருளும் அதே சொல்லுது. ஆனா கருணை ஒண்ணு கூடும் போது ஒருமை உள்ள வருது. அப்போ ஒருமை உள்ள வரும்போது இப்ப வயிற்றுல பசிக்குதுன்னும் போது இந்த நீரும் இந்த நீரும் நெருப்பும் காத்தும் அந்த பஞ்சபூதத்தின் முக்கியமான தத்துவம் இந்த 3 தான். இந்த 3மே இதை உருவாக்க முடியும். நிலன்றது உள்ள இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு பூமியில எப்படி ஒரு காய்கறி உருவாகுதோ அதே போல ஒரு பூமியில காய்கறி வரணும்னா காத்து வேணும், அதுக்கு தண்ணி வேணும், ஹீட் வேணும். இந்த 3மே வச்சுதான் அந்த பூமி காய்கறி உருவாகுது. உண்மைதானே? அதை உருவாக்கி அதை எடுத்து நீங்க சாப்பிடுறீங்க. ஆனா அதே கண்டென்ட் கூட ஒருமை வந்துச்சுன்னா இந்த ஒருமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா இந்த எல்லாமே சேர்ந்து அது உள்ள தேவை, அது தேவை சத்து தான் வேணும். அந்த வயிற்றுக்கு உள்ள தேவை ஒரு ஆற்றல் வேணும், சத்து தான் வேணும். அந்த சத்தை இப்ப இந்த 3 பேர் சேர்ந்து ஒருமையானா இதையே நீ வெளியே எடுத்து எதிர்பார்க்கிற, நானே உனக்கு கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் தானே நடக்கணும். இப்ப நடக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்குமா? இல்ல, எடுக்காது. எனக்கு தேவை சத்து. ஏன்னா இது மொத்தமா இது அண்ட சராசரமே நானும் ஒண்ணுதான். அப்ப அண்டமே அதை உருவாக்குது. அப்ப இந்த பிண்டத்தை அது உருவாக்கும். இந்த பிண்டத்துக்கு தேவை பசியை போக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதுக்கு தேவை சத்து. சத்தம் அதுதான் சத்து. அந்த சத்தை கொடுக்கக்கூடிய பொருள் இந்த 3 பொருள் இருக்குது. 4ஆவதா இருக்கிற நீ சொல்ற பூமியே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூளை. இப்ப நம்ம கண்ணுக்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் பேர் உணர்வு. அந்த உணர்வு உங்ககிட்ட இருக்குது, சத்தமா இருக்குது. இந்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு சொல்றது முதல்ல சத்தம் தான் வெளியே சொல்லுவோம். எல்லாத்துக்குள்ளேயும் பெயின்னு ஒன்று வரும். அந்த பெயின் தான் உணர்வு. அதுதான் மூலமான ஆற்றல். அதுதான் சத்து, அதுதான் சத்தம். அந்த சத்தம் சொல்லும் தண்ணி இல்லை, சத்தமா சொல்லும் தண்ணி இல்லை, தண்ணி குடிக்கணும் முதல்ல உள்ள. அப்பதான் தண்ணி குடிக்க ஆரம்பிப்பேன். இப்ப உள்ள பசிக்குதுன்றது சத்தமா தான் சொல்லுவேன். அப்ப சத்தன்றது தான் இது எல்லாத்தையும் இணைக்குது. இப்ப இந்த இணைக்கக்கூடிய வேலையை இந்த கருணைன்றது ஒருமை உள்ள வரும்போது சொல்லும் இந்த மாதிரி தேவைப்படுது எனக்குன்னு. அப்ப இது மொத்தம் இந்த உள்ளகிற அந்த 4 பொருளுமே ஒன்று சேர்த்தும். சத்தன்றது இணைச்சிடும். அந்த 5 பொருள் தான் அந்த பஞ்சபூதமும் சத்தமும் நிலமாவும் நீராவும் காற்றாவும் ஹீட்டாகவும் இருக்குது, நெருப்பாகவும் இருக்குது. இப்போ இது ஒன்றுமே அந்த 5மே உள்ள ஒன்று குடிச்ச ஒருமே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தேவைப்படும் போது தண்ணியை தானே உற்பத்தி பண்ணும், ஹீட்டு தேவைப்போது ஹீட்டை தானே உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஏன்னா இது மொத்தம் ஒரே பொருள் தானே. இவங்க ஒருத்தர் ஒத்து போவதனால தான் நீ வெளியே இருந்து ஒரு பொருளை தேடி உள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ ஒருமை உங்ககிட்ட வந்துச்சுன்னா அந்த ஒன்னஸ் இங்க வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையை சுகூச்சமா வாழலாம். இந்த ஒன்னஸ் அதிகமாகும் போது உங்க கருணை மிகுதியாக என்ன ஆகும்னா இந்த உடல்ல இருக்கிற பஞ்சபூதம் ஒண்ணுக்கு ஒண்ணு அதுவே உருவாக்கிக்கும். இது 100% ட்ரூ. ஏன்னா அந்த கருணையான செயல் செய்யும்போது எனக்குள்ள தோணுது, இப்படிதான் எல்லாம் நடக்குது உள்ள ப்ராசஸ். அப்போ உனக்குள்ள பசி எடுக்காது. பசின்னு சொல்லும் போது உள்ள குரங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏப்பா பசிதான்ப்பா, இதுல இருந்து இது கொடுத்தா உள்ள அந்த பசி தேவையான ஆற்றல் எப்படி ஒரு பூமி காய்கறி உருவாக்குதோ அதே போல உள்ள அந்த சத்து, இது தேவை சத்தை அதை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இது 100% ட்ரூவா நடக்கும். இதே தன்மை தான் நீர் தேவைன்னா நெருப்பு கொடுக்கலாம், நீர் தேவைன்னா நெருப்பை கன்வே பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பொருளுமே அந்த ஒருமை வந்துச்சுன்னா உள்ளகிற இந்த உடல்ல இருக்கிற பஞ்சபூதமே தன்னைத்தானே நீர் தேவைன்னா இது 3மே ஒன்று சேர்ந்தா நீரா மாறும், 3மே ஒன்று சேர்ந்தா நெருப்பா மாறும், 3மே ஒன்று சேர்ந்தா காத்தா மாறும், இந்த 3மே ஒன்று சேர்ந்து 4ஆவதா உணவாகவும் மாறும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை சத்தன்ற ஒரு விஷயம் பண்ணும். அதுதான் உணர்வு. இந்த தன்மை நம்ம எல்லார் உடலுக்குள்ளேயும் நடக்கும். இப்பயும் அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ரொம்ப முடியாதவங்ககிட்ட தானா நடந்துருந்து ரொம்ப ஞானியா நீங்க மாறுறது அவங்ககிட்டே அது நடக்குது. அதிகமா கருணையானால் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களால உணர முடியும். நீங்க எல்லாரும் அதை ருசிக்க முடியும், நீங்க எல்லாரும் அதை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் ஒருமை தான், அதுக்கு பேர் கருணை தான், அதுதான் அன்பு. அதை மிஞ்சி எங்க யோகமோ தவமோ தியானமோ இதை மிஞ்சி
கிடையாது. ஏன்னா மிஞ்சறதுன்றது கருணை தான் எல்லாத்தையும் மிஞ்சும். எல்லாத்துக்குமே கருதான் மூலம். அப்ப அந்த கருன்றது கருணையா இருக்குது, அந்த கருணைன்றது ஒருமையா இருக்குது, அது ஒன்னஸா இருக்குது. இப்ப அந்த ஒன்னஸுக்குள்ள நான் அந்த கருணைக்குள்ள போகும்போது இந்த உடல்ல இந்த மாதிரி மாற்றம் நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும். திடீர்னு எனக்குள்ள தோணும். இப்ப நான் உங்களை லைவா எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்குள்ள தோணுன விஷயத்த நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த மாதிரி எனக்கு தோணுதான், நானும் உங்களை மாதிரி நார்மலா மனிதா வாழ்ந்து எல்லாமே சாப்பிட்டா வாழ்ந்துருக்கேன். இப்ப எனக்குள்ள இந்த அறிவும் இந்த ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன? கருணை தான், அன்பு தான், தயவு தான். இது எல்லாரும் மேல வச்ச ஒருமை தான். அப்ப இந்த ஒருமையை நீங்க எல்லாரும் வச்சீங்கன்னா, உலகில் வாழும் போது நீங்க வச்சீங்க அந்த அன்போடு இருந்தீங்கன்னா, இந்த உடல் நம்மளுக்கு நோய் வரும்போது நோயை குணப்படுத்த அதுவே பண்ணும். என்னென்ன தேவையோ முடியாதப்போ அதுவே தன்னை சரிப்படுத்தி நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்க அதிகமா இப்ப இந்த மிராக்கள் சொல்ற இல்லையா, ஒரு ஆச்சரியமா நீங்க அதெல்லாம் உடம்புல நடக்கிறத நீங்க எல்லாரும் 100% பார்க்கலாம். அதுக்கு ஆமா எல்லாரும் உணரலாம். அதுக்கு நம்ம கிட்ட உரிமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற அந்த குணம் வந்துச்சுன்னா, இந்த குணம் அதிகமாகும் போது நம்ம உடல்ல இருக்கிற பஞ்சபூதமும் ஒன்னோட ஒண்ணு கலந்துரும். அப்படி கலக்கும் போது நம்ம உடல்ல தேவையான அந்த பிரச்சனைகளை நீங்கி பெரிய மாற்றங்கள் வந்து நம்மளே நீங்க சொன்ன அனைத்துமா நான் இருக்கிறேன்னு சொன்ன இல்லையா, அந்த உணர்வை இங்க இருக்கிற நார்மல் பீப்புள் எல்லாரும் ஒருத்தரும் 100% உணரலாம். ஏன்னா நான் உணர்றேன், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அந்த ஒருமையிலையும் அன்பா இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாருக்கும் ஏற்படும். இந்த அனுபவங்கள் ஏற்படலனாலும் இந்த அன்பு வந்த உடனே நீ அனுபவம் பெற்றதுக்கு சமம். ஏன்னா அன்புன்றது ஒருமைன்றது இந்த அளவுக்கு என்னோட அறிவு டீப்பா போயினே இருக்கிறேன் நான். இதுக்கு காரணம் அந்த அன்பும் ஒருமை தான். இந்த ஒருமைன்ற ஒரு குணத்தையும் அன்புன்றதையும் அனைத்து நானாகிற உணர்வை நீங்க எல்லாரும் வர வச்சிங்க, உங்களோட பெரிய மாற்றம் நடக்கும். இதே போல ஒரு பேரறிவு உங்க எல்லாருக்கும் வரும். நீங்க எல்லாரும் இதுக்கப்புறம் பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு எல்லாரும் பார்க்க முடியும். ஆனா எல்லாரும் கருணையா அன்பா இருந்தா இது கட்டாயம் சாத்தியப்படும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கருணை கொண்டு இது அனைத்தும் சாத்தியம். மிக்க நன்றி. உண்மையிலே